இப்போ நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் இருக்கலாம், அந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, இந்த ஊரே உங்களுக்கு சொந்தம் கிடையாது, உங்களோட அக்கா தங்கச்சியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறது, கேங் ரேப் பண்ணுறது, 14 வயசுக்கு கீழே இருக்க பசங்களெல்லாம் வந்து அசிங்கமாக பேசுறது, பெரியவங்களை மூதாட்டிகளெல்லாம் வந்து வாடி போடின்னு கூப்பிடுறது, நீங்கள் கஷ்டப்பட்டு விளைச்சிருப்பீங்கல்ல நெல், அரிசி, பருப்பு, இது எல்லாத்தையும் வந்து மண்ணில் கொட்டி அதை வேஸ்ட் பண்ணுறது, இங்கே ஆசையாக வளர்த்த அந்த கோழிகளை எல்லாத்தையும் வெட்டி அதெல்லாம் வந்து அவங்களே சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறது இருந்தா நீ சாப்பிடு அப்படின்னா உங்களால் அதை சாப்பிட முடியுமா? அந்த கோழி ஆடெல்லாம் வெட்டின அந்த தோள்கள் எல்லாம் வந்து அங்கே இருக்க ஒரே கிணறுல, உங்களோட ஊருக்கே உரிய ஒரு கிணறுல வந்து போட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோட தோல்லாம் அதில் போட்டு எண்ணெயை ஊற்றி கெரோசின் ஊற்றி அந்த தண்ணியை உங்களால் யூஸ் கூட பண்ண முடியாது. உங்களோட வீடை அடித்து உடச்சி உங்களுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலாக இப்போ அந்த ஊரில், அவ்வளோதான், எதுவுமே யூஸே பண்ண முடியாது. அடுத்த நாள் நீங்கள் தண்ணி சாப்பாடு குடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்கன்னா, அதுவும் இப்போ இருக்க தமிழ்நாடு கவர்மெண்டால் தள்ளப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? இதுதான் 1992 1992ஆம் ஆண்டு ஜூன் 20, 21, 22 3 நாளாக வாச்சாத்தி அப்படின்ற கிராமத்தில் இருக்க மக்களுக்கு நடந்த கொடுமைகள். இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் சந்தன மரங்களை அந்த ஊரில் அபகரிக்கணும் அப்படின்ற ஒரே பாயிண்ட்காக, அதுக்கு அவங்க தடையாக இருக்கக்கூடாது ஊர் மக்கள் அப்படின்றதுக்காக, அவங்களை என்னெல்லாம் கொடுமை பண்ணால் இங்கேருந்து போவாங்க அப்படின்றதுக்காக அவங்க பண்ண எல்லா செயல்களும் தான் வந்து இந்த வாச்சாத்தி வன்கொடுமை. இது வந்து 3 நாளாக அவங்க எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனால் 30 வருஷத்தில் தான் அவங்களுக்கு அந்த விக்ட்ரி, இந்த கேஸை வந்து சொல்யூஷனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன நடந்துச்சு, இதில் யார் இன்வால்வ் ஆயிருக்கா, இது எல்லாத்தையுமே பார்ட்டாக பிரித்து ஒரு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வன்கொடுமை இது. நம்ம எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள்.